அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு இனிய தகவல். கடந்த 30 வருடங்களாகவே சிறு குழந்தைகள் விளையாடுவதற்கென்று பள்ளிகளிலும் பார்க்குகளிலும் சீசா என்ற ஒரு கேம் அமைத்திருப்பார்கள். ஒன்றுமில்லை, நடுவில் நீளமாக ஒரு இரும்பு கர்டரில் 2 பக்கமும் சம அளவுள்ள பலகை வைத்து 2 மூலையிலும் தனித்தனியாக நண்பர்கள் உட்கார்ந்து, சிறு குழந்தைகள் உட்கார்ந்து, கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்கு தனக்கு முன்னால் இருக்க கம்பியை பிடித்துக் கொள்வார்கள். பின்புறம் சாய்ந்து விழாமல் இருப்பதற்கு முதுகில் ஒரு சாய்மானம் இருக்கும். ஒருவர் காலால் உந்தி மேலே வருவார், இன்னொருவர் கீழே வரும்போது காலை கொஞ்சம் குறைத்துக் கொள்வார். இது ஒரு விளையாட்டு. அதை தமிழில் ஏத்தலக்கா இறக்கலக்கா என்று சொல்லி விளையாடுவார்கள். சிறிது நேரம் விளையாடுவார்கள், சந்தோஷமாக கலந்து சென்று விடுவார்கள். இந்த விளையாட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செய்தியை சொல்கிறது. என்னவென்றால், வாழ்க்கையில் பேலன்ஸ் செய்துதான் வாழ வேண்டும் என்பது சூசகமான உண்மை. ஒருவர் மேலே போகும்போது ஒருவர் கீழே வருகிறார், கீழே இருக்கிறவர் மேலே போகும்போது எதிரே இருக்கிறவர் கீழே வருகிறார். மாறி மாறி வருவது போல் சில நேரங்களில் குடும்பங்களிலும் சில பிரச்சனைகள் மாறி மாறி வரும். அதே நேரத்தில் விட்டு கொடுப்பது என்பது முக்கியமான ஒன்று. விளையாட்டில் வெற்றி முக்கியமல்ல, சற்று ரிலாக்ஸேஷனுக்காக தான் அந்த விளையாட்டு விளையாடுவார்கள். வாழ்க்கையிலும் அதே போன்று அனைத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், விளையாட்டை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையை வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு அந்த சந்தோஷத்தில் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். விளையாட்டு சிறிது நேரம்தான், ஆனால் வாழ்க்கை பயணம் நெடுதூரம். இருந்தாலும் அனைத்திற்கும் அந்த ஒரு விளையாட்டையே உதாரணமாக நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஏனென்றால், யார் பெரியவர் யார் சிறியவர் என்பது அந்த விளையாட்டில் தெரியும். ஆனாலும் முடிவில் இருவரும் சமமாக வந்து சிரித்துக்கொண்டே கலைந்து சென்று விடுவார்கள். அதே போல் விட்டு கொடுப்பது ஒன்றும் தவறல்ல, யார் பெரியவர் என்று நிரூபிப்பது ஒன்றும் முக்கியமல்ல. வாழ்க்கை வாழ்வதற்கு சிறு சிறு விளையாட்டுகள் மூலமே நம் சிறு சிறு கருத்துக்களையும் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு சாதாரண ஒரு சிறிய எறும்பு தன்னுடைய உணவுக்காக ஒரு அரிசியோ இதை எடுத்து செல்வதை பார்க்கிறோம். நமக்கும் பணம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. ஏனென்றால் அது குளிர்காலத்தில் மேலே வர முடியாது என்பதால் இறை கிடைக்கும் பொழுது சேர்த்து வைத்துக்கொண்டு பின்பு சாப்பிடுகிறது. அதே போல் நாம் சில விஷயங்களில் நம் வாழ்க்கைக்கு தேவையானதை எதிலிருந்து வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அது நல்லவையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற முக்கியமான கருத்து நம்மளிடம் எப்பொழுதும் தீவிரமாக இருக்க வேண்டும். போட்டி முக்கியமல்ல, பொறாமை முக்கியமல்ல, வெற்றி முக்கியமல்ல. விட்டு கொடுத்து வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் முக்கியம். நன்றி.